ரைட். ரெக்கார்ட் போட்டாச்சு. ஸோ லாஸ்ட் டைம் பண்ணதை கொஞ்சம் ரீகேப் பண்ணிடுவோம். வெஜிடபிள் கட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். அது வந்து அதுக்கான சில ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இந்த வெஜிடபிள் கட்டிங்கில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, டொமேட்டோ கட் பண்ணுறவங்க இருக்காங்க. வெஜிடபிள் கட்டிங்கிறது வந்து ஒரு யூனிட். அது வந்து ஒரு ரூம். ஓகேவா? ஒரு பெரிய இதுக்குன்னா அந்த அந்த ஒரு ரூமுங்கிறத நம்ம ஒரு கிளாஸாக மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகே. அதுக்கான சின்டாக்ஸ் என்ன? கிளாஸுங்கிற கீவேர்டை போட்டு அந்த ரூமோட பேரை போடணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதோட வால்ஸ் எழுப்பணும். இதான் அந்த ஸ்கோப். ஸ்கோப் ஃபார் திஸ் கிளாஸ். இந்த வால்ஸ்குள்ளார எதெல்லாம் பப்ளிக்கா இருக்கோ, பப்ளிக் ஃபங்ஷன்ஸா இருக்கோ, அதெல்லாம் அலோவ் டு ஆக்சஸ் அவுட்சைட். எதெல்லாம் பிரைவேட்டா இருக்கோ, தோஸ் ஃபங்ஷன்ஸ் ஆர் நாட் அலோவ்ட் அவுட் ஆஃப் திஸ் கிளாஸ். வென் ஐ சே அவுட் ஆஃப் திஸ் கிளாஸ், மெயின்ல இருந்து கால் பண்ணும்போது வெஜிடபிள் கட்டர், ஆனியன் டொமேட்டோ கட்டர் அப்படின்றத கால் பண்ணலாமே தவிர்த்து, வெஜிடபிள் கட்டர்ல இன்னொரு ஃபங்ஷன் வச்சிருந்தோம்ல, டொமேட்டோ கட்டர்னு, அதை கால் பண்ண முடியாது. டொமேட்டோ கட்டர் அப்படிங்கிறத கால் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரைவேட் மெத்தடா நம்ம அங்க போட்டு வச்சிருக்கோம். இங்க போய் பார்த்தீங்கன்னா, எதையோ ஒண்ணு பிரைவேட்டா போட்டேனே. டொமேட்டோ கட்டர பிரைவேட்டா போட்டுட்டேன். ஸோ, இப்ப இந்த ஃபங்ஷன வந்து இங்க நான் கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால் பண்ண முடியாது. ஆனா இத கால் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஆனியன் டொமேட்டோ கட்டர்ங்கிறத கால் பண்ணியிருக்கோம். பட் இத கால் பண்ண முடியல. இது தப்புன்னு சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னா, நீங்க நீங்க ட்ரை பண்ற மெத்தட் வந்து ஹேஸ் அ பிரைவேட் ஆக்சஸ் இன் வெஜிடபிள் கட்டிங். இந்த வெஜிடபிள் கட்டிங்ல இந்த பிரைவேட் ஆக்சஸபிளா இருக்கு. அதாவது இந்த வெஜிடபிள் கட்டர்ங்கிற ரூமுக்கு மட்டும் தான் இது சொந்தமானது. இத வந்து நீங்க வெளியில இந்த மெயின்ங்கிறது வந்து வெளியில இந்த மெயின்ங்கிற ஒரு கிளாஸ்க்குள்ளார இருக்கு. இந்த கிளாஸ்க்குள்ளார இருக்கிற இந்த மெயின்ங்கிற ஃபங்ஷனுக்குள்ள இருந்து நீங்க இன்னொரு கிளாஸ் உடைய பிரைவேட்ட ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் தான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இதை வந்து ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்றதுனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வெஜிடபிள் கட்டிங் மாதிரி குக்கிங்ல வேற என்ன வேலைகள் இருக்கும்? குக்கிங்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஓகே. நான் வந்து என்ன பண்றேன்னா, குக்கிங்னு ஒரு கிளாஸ் போடுறேன். சோ இது ரெண்டாவது கிளாஸ் மேக் பண்றீங்க. ஆமா, ரெண்டாவது கிளாஸ் மேக் பண்றேன். இப்போ எப்படி கிளாஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுலையும் பார்த்துக்கணும். இப்போ இந்த சோர்ஸுங்கிற பேக்கேஜில் ரைட் கிளிக் பண்ணேன், நியூ போனேன், ஜாவா கிளாஸ் கிளிக் பண்ணேன். எந்த பேக்கேஜில் போடணுமோ அந்த பேக்கேஜில் போட்டுக்கலாம். இந்த பேக்கேஜ்லாம் ஏன்பா போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இதில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஃபோல்டராக ஆர்கனைஸ் பண்ணுவோம்ல. எதுக்கு நம்ம ஃபோல்டராக ஆர்கனைஸ் பண்ணுறோம்? நமக்கு அப்போ தான் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால அதை ஃபோல்டராக ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஜாவா சம்மந்தப்பட்டதெல்லாம் நான் ஜாவா இப்படி போட்டிருக்கேன். ஸ்ப்ரிங் பூட் சம்மந்தப்பட்டது இப்படி போட்டிருக்கேன். ட்ரைனிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்படி தனித்தனியாக போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபோல்டருக்கு அண்டர்ல இந்த ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹவெவர் வி வாண்ட் வி கேன் ஆர்கனைஸ் இட். சேம் வே ஒரு கோடிங்கை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ அப்படிலாம் போட்டு நீங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ வந்து குக்கிங்னு ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் மெயின்ல இருந்து இதுக்கு முன்னாடி கால் பண்ணேன் இல்லைங்களா? இப்போ மெயின்ல இருந்து கால் பண்ண வேண்டாம். ஓகே. இப்ப இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்றது? இப்ப 2 கிளாஸ் நான் அங்க தான் வரேன். இப்போ நான் மெயின்ல போடவே இல்லை எதையும். குக்கிங்ல எடுத்துட்டேன். குக்கிங்ல நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். பப்ளிக் வாய்ட். இது எதுவும் ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல. இது ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் குக்கிங் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நான் இதில் வச்சிருக்கேன் இந்த குக்கிங்ல. இந்த ஸ்டார்ட் குக்கிங்னு சொன்னோம், இதுதான் அந்த மெயின் செஃப். குக்கிங்ன்ற ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸா என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதா இப்போ கேள்வி. இது ஒரு ப்ரோக்ராமா எப்படி வந்து டிஃபைன் பண்ணணும், ஒரு ப்ரோக்ராமா அதை எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரை அவுட் தான் இது. ஓகேவா? இப்போ வந்து ஸ்டார்ட் குக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கு? ஸ்டார்ட் குக்கிங் இது வந்து இந்த மாதிரி நான் ஒரு இதை போட்டேன்னா இதுக்கு பேர் கமெண்ட். கமெண்ட்னா என்னன்னா ரியல் கோடுக்கு இது வந்து ஒரு ரியல் கோடா எக்ஸிக்யூட் ஆகாது. இது சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி. ஆமா, அத மாதிரி இது. இப்போ வந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும்? ஒரு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் வெஜிடபிள்ஸ். ஸ்பெல்லிங்லாம் பார்க்காதீங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. எனக்கு முதல்ல அந்த அளவுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. சும்மா அந்த கன்டென்ட் மட்டும் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து இன்கிரீடியன்ட்ஸ். மசாலா ஐட்டம்ஸ். இன்கிரீடியன்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்.
அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணணும்? அதுக்கு தேவையான பாத்திரம்லாம் எடுத்து வச்சுக்கலாம். மிக்சிங் பண்ணிக்கணும். மிக்சிங்னா இது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையும் போட்டு வைக்கிறது. அதுக்கப்புறம் டைம் ஃபார் அ குக். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக குக் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிட்டு அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ஆப்ரேஷன்ஸாக செய்ய போகுது. ஒரு ஸ்டார்ட் குக்கிங்கிற ஒரு இதை போட்டோம்னா இப்போ இதெல்லாம் செய்ய போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் இங்கேயே எழுதிடலாம். இப்போ வந்து ப்ரிப்பேர் வெஜ்ஜஸ்ன்னு நான் இங்கே போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதை நான் எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா சும்மா ஒரு சிஸ்டம் பிரிண்ட் அவுட் இதில் போட்டு இப்படி போட்டிங்கன்னா இதை வந்து ப்ரிப்பேர் வெஜ்ஜஸ் அப்படிங்கிறது நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இதுவாக தான் எழுத போகிறேன். அவ்வளோதான். இப்போ என்னோட பிளான் படி நான் இப்போ இப்படி எழுதிட்டேன். இப்போ நான் அடுத்து என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ இந்த ஸ்டார்ட் குக்கிங்கிற இது உள்ளாரையே நான் எல்லாத்தையும் தூக்கி வந்து போட்டேன். ஒரு குக்கிங்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ். இது எல்லாமே இண்டிவிஜுவலா அது அதுக்கான வேலைகள் நெறைய இருக்கு. அதாவது சின்ன குக்கிங்னா வேணா ஒண்ணுமே இல்லாம டக்குன்னு முடிக்கிற மாரி இருக்கலாம். பட் ஒரு பெரிய ஈவென்ட்க்கு சமைக்க போறீங்க. ஒரு 10,000 பேர் சமைக்கணும் அப்படின்னும்போது, ப்ரிப்பேர் வெஜ்ஜீஸ்ங்கிறதே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அது அது அத வந்து அதுவே ஒரு இண்டிவிஜுவலா வந்து ஒரு வேலைக்காரங்கள வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு ஃபங்ஷனாலிட்டி அப்படிங்கிறதுனால I prefer to separate this out as a separate function. அப்போ அத ஃபங்ஷனா இத நான் பிரிக்கணும் அப்டின்னா, எப்படி பிரிக்கலாம் அப்டின்னா, ஆ இதுக்கு ஒரு நான் பேரு எழுதிக்கிறேன். ப்ரிப்பேர் வெஜ்ஜீஸ் அப்டின்னு நான் ஒரு ஃபங்ஷன் போட்டுக்கிறேன். இப்ப இந்த ஃபங்ஷன் வந்து ஏற்கனவே இந்த கிளாஸ்க்குள்ளார இல்ல. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இப்டி நான் ஒரு எழுதிட்டு, ஆ கிரியேட் அ இது வந்து இல்லங்கிறதுனால இன்டெல்லிஜேவே எனக்கு இது ஆப்ஷன் காட்டுது. நீ இது மாரி ஒண்ணு எழுதியிருக்கப்பா கிக்கிங்கிறதுல. ஆனா அந்த மெத்தட் இல்ல. யூ வாண்ட் மீ டூ கிரியேட் அப்டின்னு கேக்குது. சரி கிரியேட் பண்ணிக்கோ அப்டின்னு சொன்னோம்னா, அது கிரியேட் பண்ணிக்கும். அவ்வளோதான். இப்போ ப்ரிப்பேர் வெஜ்ஜஸ்னா இதோட ரிசல்ட் அது தரணும். என்ன ரிசல்ட் தரும்? ப்ரிப்பேர் பண்ண வெஜிடேரியன்ஸ தரும். அவ்வளோதான். ஸோ இது ரிட்டர்ன் டைப்பா வந்து நான் என்ன போட்டுக்கிறேன்னா, அவ்வளோதான். இதுல வந்து நடுவுல சில ப்ராசஸ்லாம் இருக்கும். லைக் வந்து கட் பண்றது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அதையும் கூட நீங்க இதுவா போட்டுக்கங்க. கிளீனிங், கட்டிங், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன? ஹீலிங் நெறைய வேலைகள் இருக்கு. அது நான் உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இத சும்மா இப்படி காட்டுறேன். நம்ம இன்னும் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். நேத்து அந்த விஷயத்த பேசுனதுனால, அந்த விஷயத்தையே ஒரு புரோகிராமா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியால மட்டும் இத பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் டூ கிவ் யூ த ஐடியா. கிளாஸ்னா என்ன? ஃபங்ஷன்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் மோர் டீப்பா அத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் குடுக்க ட்ரை பண்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ இந்த வேலைகள்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ப்ரிப்பேர்டு வெஜ்ஜீஸ வந்து இந்த இவங்க வந்து இந்த வேலைக்காரங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து அதே மாரி இப்போ இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்களும் அதே மாரி இன்கிரீடியன்ட்ஸ் ரெடி பண்றவங்களும் அது அது அதுக்கான ப்ராசஸ். ப்ரிப்பேர் இன்கிரீடியன்ட்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு, ஆ ப்ரிப்பேர்டு இன்கிரீடியன்ட்ஸ் இப்படி குடுப்பாங்க. ஆம். ஸோ இவங்களுடைய ஃபங்ஷன்ஸையும் காப்பி பண்ணிக்கலாம். நெறைய இருந்தா நம்ம நெறைய டைப் பண்ணும்போது டைம் நெறைய வேஸ்ட் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். நான் அதனால இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். குக்கிங்ன்னு மட்டும் லாஸ்ட்டா ஒரு ஃபங்ஷன் போட்டுக்கிறேன். இதான் மெயின் ஃபங்ஷன். மெயின் ஃபங்ஷன்ல ஐ மீன் லாஸ்ட்டா இதான் வந்து ஒரு வேலைய பார்க்க போகுது. இது என்ன பார்க்க போகுதுன்னா, ஆ
ஸோ இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு குக்டு ஃபுட்டை ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ இது வந்து சோ எனக்கு ஒரு டவுட். ம் இந்த ப்ரிப்பேர் வெஜ்ஜிங்கிறது ஃபங்க்ஷன், இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்றது. இங்க கீழே நீங்க போட்டிருக்கிறது அதோட இன்ஸ்ட்ரக்ஷன், கரெக்டா? ஆமா கரெக்ட். ஓகே. குக்கிங்கிறவங்க ஒரு தனி வேலைக்காரங்க, ப்ரிப்பேர் விஜஸ் இப்போ இவங்கலாம் பை டிஃபால்ட்டாலாம் கால் ஆக மாட்டாங்க. இவங்கலாம் யாருமே இப்போ காலே ஆக மாட்டாங்க. இந்த லெஃப்ட் சைடில் ஒரு இது மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன வேலைக்காரங்களாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். குக்கிங்னு ஒரு வேலைக்காரங்க, ப்ரிப்பேர் வெஜ்ஜஸ்னு ஒரு வேலைக்காரங்க எல்லாரும் நான் வேலைக்காரங்க எல்லாரையும் வேலைக்கு வச்சுட்டேன். அவங்க வேலைக்கு வச்சுட்டு அவங்க என்னென்ன செய்யணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே. அவங்க எப்போ அவங்க வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா, இந்த இந்த ப்ரிப்பேர் வெஜ்ஜஸ்ங்கிறவங்க எப்போ வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா, யாராவது ஒருத்தங்க அவங்கள கால் பண்ணணும். அப்பதான் அவங்க அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. யார் கால் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் பிரைவேட்டா வச்சிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் குக்கிங் அப்படிங்கிற இந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்குதுல்ல, இவங்க தான் சீஃப் குக். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ப்ரிப்பேர் வெஜ்ஜஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றாங்க. இவங்க ஒரு விஷயத்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் தருவாங்க இல்லையா? அந்த ரிசல்ட்டை வாங்கி வச்சுப்பாங்க. அடுத்து ப்ரிப்பேர்டு இன்கிரீடியன்ட்ஸையும் வாங்கி வச்சுப்பாங்க. Ingredients equal to prepare. ப்ரிப்பேர்டு இன்கிரீடியன்ஸையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ இதை எதுக்கு இப்படி போட்டிருக்கேன்னா, இப்போ குக்கிங்னு நீங்க ஒரு ப்ராசஸ் பண்ண போறீங்கன்னா, இந்த ப்ரிப்பேர்டு வெஜ்ஜஸையும் ப்ரிப்பேர்டு இன்கிரீடியன்ஸையும் இன்புட்டா கொடுக்கணும். கரெக்டா? ஆமா ஆமா. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இதை இன்கிரீடியன்ஸ் இப்போ இதை கொடுத்துக்கிறேன். ப்ரிப்பேர்டு வெஜ்ஜஸ் ப்ரிப்பேர்டு இன்கிரீடியன்ஸ் அப்படிங்கிறது இன்கிரிமெண்ட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து தப்புன்னு சொல்லுது. ஏன் தப்புன்னு சொல்லுது? நீங்க இதை இன்புட்டா கொடுக்கணும்னு நினைச்சு இன்புட்டா கொடுத்து கால் பண்றீங்க. பட் இவங்கள்ட்ட நீங்க டிஃபைன் பண்ணும்போது, தம்பி நீ என்கிட்ட இந்த விஷயத்த கொடுப்பேன்னு சொல்லவே இல்லையே. உங்களை வேலைக்கு வைக்கும்போது நான் இது 2 இன்புட்டை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தா தானே நீங்க இந்த குக்கிங்கிற வேலைக்காரங்களை கால் பண்ணும்போது இந்த 2 இன்புட்டை கொடுக்கலாம். அதான் இதுங்க சொல்லுது. இது என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்பெக்டட் 0 ஆர்குமெண்ட்ஸ் பட் ஃபவுண்ட் 2. 2 ஆர்குமெண்ட் வந்து நீ கொடுத்துருக்க. பட் அவங்கள வேலைக்கு வைக்கும்போது நீ அவங்கள்ட்ட அந்த ஆர்குமெண்ட் தருவன்றத சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி தப்புன்னு சொல்லுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டோட டைப் என்ன? ஸ்ட்ரிங். அப்போ இங்க வந்து ஸ்ட்ரிங் ப்ரிப்பேர்டு வெஜ்ஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வச்சு ஒரு பேராமீட்டர், அடுத்த இன்னொரு பேராமீட்டர், இந்த பேராமீட்டர் நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை நான் இது இப்போ பாருங்க, இப்போ வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து இந்த குக்கிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வந்து செட் பண்ணிட்டீங்க. அதாவது அவங்க வேலைக்கு வைக்கும்போது நான் ப்ரிப்பேர்டு வெஜிடேரியன்ஸை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் அவங்கள்ட்ட வேலை கொடுக்கும்போது என்ன சொல்றீங்கன்னா, 2 விஷயத்த தரீங்க. வெஜிடேரியனும் தரீங்க, இன்கிரீடியன்ஸும் தரீங்க. அதனாலதான் அது மறுபடியும் தப்புன்னே சொல்லுது. இப்போ என்ன சொல்லுது பாருங்க, எக்ஸ்பெக்டட் 1 ஆர்குமெண்ட் பட் ஃபவுண்ட் 2. ஒரு ஆர்குமெண்ட் தான் நீங்க கொடுப்பேன்னு சொன்னீங்க, என்ன 2 ஆர்குமெண்ட் தரீங்க அப்படின்னு சொல்லி திட்டுது இது. ஸோ அப்போ மறுபடியும் அவங்கள்ட்ட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். அவங்க இப்போ வேலைக்கு வைக்கும்போதே 2வது ஆர்குமெண்ட்டையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்துடணும். இப்போ இந்த குக்கிங்கிற வேலைக்காரங்களுக்கு நீங்க வந்து 2 பேராமீட்டர், ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு டைப்பு, இதுவும் ஸ்ட்ரிங். இப்போ எல்லாமே நான் ஸ்ட்ரிங்குங்கிற டைப்ல தான் வச்சிருக்கேன். பட் ரியல் டைம்ல அது எல்லாமே வேற வேற டைப்பா கூட வரும். ஓகேங்களா? அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இந்த ஃபங்க்ஷனு ஆர்குமெண்ட்ஸ், எதனால ஆர்குமெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் பாத்தீங்கன்னா நான் ஆர்குமெண்ட்டே கொடுக்கல. ஆமா. ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். அது எப்படியுமே இருக்கலாம்னு சொல்ல வரேன். A function can have any number of arguments or parameters. So while you are cooking, இந்த இதெல்லாம் நான் கொடுப்பேன், இன்புட்டை கொடுப்பேன். இவங்களுக்குலாம் நீங்க எதுவும் சொல்லல. இவங்களுக்குலாம் நீங்க சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா சொல்லணும். என்ன சொல்லணும்? இப்போ வெஜ்ஜஸை ப்ரிப்பேர் பண்ணணும்னா யூ ஷுட் கிவ் அ ரா வெஜ். ரா வெஜிடபிள்ஸை கொடுக்கணும் இல்லையா? ஸோ யூ ஷுட் கிவ் சம் இன்புட். இந்த ரா வெஜ்ஸை கொடுப்பீங்க. இந்த ரா வெஜ்ஸை ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்க. அப்போ இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது வெஜிடேரியன் ப்ரிப்பேர் பண்ணா நீங்க வெஜிடபிள்ஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அந்த ப்ரிப்பேர் வெஜ்ஸ்க்கு வெஜிடபிள்ஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்க வெஜிடபிள்ஸை இப்போ கொடுத்து அனுப்பணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இதுக்கும் பண்ணணும். இப்போ அந்த இன்கிரீடியன்ஸ் கொடுக்கணும்னா நீங்க ரா இன்கிரீடியன்ஸ் கொடுக்கணும்.
நான் புரியுது. இதை வந்து ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா இங்க டைப் பண்றேன், ஒரு நேரத்துல இங்க டைப் பண்றேன், அப்புறம் அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்ல. எப்படி இது வந்து அட் லாஸ்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம், அவ்வளவுதான். நீங்க வந்து இப்போ இங்க ரியல் டைம்ல நீங்க இதை எப்படி கரெக்டா பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்போ இதெல்லாம் நீங்க மாத்தணும். இப்போ இன்கிரீடியன்ஸ்னு ப்ரிப்பேர் இன்கிரீடியன்ஸ்னு ஒரு வேலைக்காரங்களை வச்சிருக்கீங்கன்னா, நீங்க தான் உங்களுக்கு ரா இன்கிரீடியன்ஸ் கொடுக்கணும். தட் இஸ் ஃபார் ஷுர். அப்போ அது என்ன டைப்ல இருக்க போகுது? ரா இன்கிரீடியன்ஸ் வந்து இந்த டைப் தான். அப்போ வந்து எப்படி வச்சுக்கலாம். இதே மாதிரி இங்கேயும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ரா இன்கிரீடியன்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட். இப்போ இது வந்து ஒரு ஒரு இதுதான் இருக்குமா அப்படின்னா, இப்போ ரா வெஜிடேரியன்ஸ்ன்றது நான் ஒரு பேக்கா சொல்லியிருக்கேன். இது வந்து இட் கேன் பி எனி நம்பர் ஆஃப் வெஜிடேரியன்ஸ் இல்லையா? வெஜிடபிள்ஸ் டொமேட்டோ இருக்கலாம், ஆனியன் இருக்கலாம், ஹவெவர் அண்ட் அது வந்து நம்ம இதுதான் அதுதான் எதுவும் சொல்ல முடியாது. எத்தனை வேணா கவுண்ட் இருக்கலாம். ஸோ இப்போ நிறைய இருந்ததுன்னா, இஃப் த ரா வெஜிடேரியன்ஸ் கவுண்ட் இஸ் ஹை, வி கேன் ஹேவ் லைக் மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸா எடுக்கலாம். அது ஒரு விஷயம். இன்னொரு மெத்தட் இருக்கு. ஒரு அரேவா அதை கண்டெயின் பண்ணி, அதாவது ஒரு பொருளா நான் தக்காளி, வெங்காயம்லாம் தனித்தனியா குடுப்பேன்னு சொல்றதுக்கு பதிலா, அது எல்லாத்தையும் ஒரு சாக்கு மூட்டையில கட்டி, அத அப்படியே குடுத்துடலாம். அப்படியும் குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அத பத்தி இன்னும் பின்னாடி பார்ப்போம். நம்ம இன்னும் அரேல இன்னும் பார்க்கல. அது வந்து ஃபர்தரா பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து இந்த பாராமீட்டர் அரேங்கிறது ஃபங்க்ஷன், இப்ப ரிலேட்டட் ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸ்ல வைக்கிற மாதிரி அரேங்கிறது ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்டா ஒண்ணா வைக்கிறது. கரெக்ட்டுங்களா? ஆமா, கரெக்ட். அத நம்ம பார்க்கலாம். நம்ம அரேவ பத்தி பேசலாம். இப்போதைக்கு எனக்கு இப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் போடுறது தெரியணும், பாராமீட்டர் வைக்கிறது தெரியணும், அந்த பாராமீட்டர் இருக்கும்போது ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றது தெரியணும், ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்டை நீங்க தப்பா பாஸ் பண்ணா தப்பா இருக்குங்கிறத புரிஞ்சுக்க தெரியணும், அது என்ன தப்பா இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான இதை பாஸ் பண்ண தெரியணும். இப்போ வந்து ப்ரிப்பேர் வெஜ்ஜஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். இந்த இடத்துல நான் 8ன்னு பாஸ் பண்ணணும். இது வந்து டைப் தப்புன்னு சொல்லும். ஏன்னா இந்த குக்கிங்கிறவங்களுக்கு நீங்க என்ன தரேன்னு சொல்லிருக்கீங்கன்னா, வெஜிடேரியனை தரேன்னு சொல்லிட்டு ₹2 காசு கொடுத்தா எப்படி அவங்களுக்கு புரியும்? அப்போ என்ன டைப்போ அந்த டைப், என்ன டைப் தருவேன்னு நீங்க இன்புட் கொடுத்து அவங்கள சொல்லி வச்சிருக்கீங்களோ, அதே டைப் தான் கரெக்டா கொடுக்கணும். அப்ப ஸ்ட்ரிங்னு சொல்லியிருக்கோம். அப்ப வெஜிடபிள் நேம் தான் கொடுக்கணுமா? ஆமா, ஸ்ட்ரிங்னா இப்ப இப்போதைக்கு நான் சும்மா ஒரு உதாரணத்துக்காக ப்ரிப்பேர்டு இங்க வெஜ்ஜஸ்லாம் நம்ம இங்க ரிட்டர்ன் வாங்கியிருக்கோம்ல. இந்த ப்ரிப்பேர் வெஜ்ஜஸ்ங்கிற வேலைக்காரங்கள்ட்ட கொடுத்து அவங்கள்ட்ட சொல்லி ப்ரிப்பேர்டான வெஜிடேரியன்ஸா வாங்கிட்டோம். அதை தான் இங்க இன்புட்டா கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணப்பட்டு அது எல்லாத்தையும் அவங்க ஒரு பேக்கடா கொடுத்துட்டாங்க. அது இப்போதைக்கு நான் சும்மா ஒரு ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு இதுல டெனோட் பண்ணியிருக்கேன். பட் வந்து இது வந்து வேற ஒரு இதுல டைப்ல வந்து ஒரு அரே டைப்பா வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஸோ நான் இப்போ என்னன்னா டைப் இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆனா இதெல்லாம் பார்க்க தெரியணும், கரெக்டாக டைப் கொடுக்க தெரியணும், ஒரு ஆர்குமெண்ட்ஸ் போட தெரியணும். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுங்க, 3 பாராமீட்டர் வைங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க நான் அடுத்த கேள்வி கேட்கணும். என்னென்ன பாராமீட்டர், என்னென்ன டைப்பு? ஃபங்க்ஷன் எழுதுங்கன்னு மட்டும் சொன்னீங்க, பாராமீட்டர் வைங்கன்னு சொன்னீங்க. அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப் என்ன வைக்கணும்னு நீங்க இந்த கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சும்மா ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் எழுது அப்படின்னு சொல்றேன்னா, என்ன ஃபங்க்ஷன் மட்டும் எழுது? என்ன ஃபங்க்ஷனு, என்ன பாராமீட்டர், என்ன ரிட்டர்ன் டைப்பு, அது என்ன ப்ராசஸ் பண்ணணும், இவ்வளவு கேள்விகளும் கேட்கணும். அந்த இவ்வளவு கேள்விகளையும் தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத முடியும். இதோட அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்சஸ் மாடிஃபையர் என்ன? அது வந்து பிரைவேட் ஃபங்க்ஷனா இல்ல பப்ளிக் ஃபங்க்ஷனா? அது எந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்கணும் அடுத்த கேள்வி. ஸோ இந்த ஒரு 5, 6 கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேள்விகள் எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு தெளிவா புரியுது அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுத தெரியும் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி இந்த சின்டாக்ஸ் இப்போ இங்க டைப் போடுறதா, இல்ல இங்க டைப் போடுறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாம கரெக்ட்டா பண்ணணும். நெறைய தவறுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபங்ஷன இது வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபைன் பண்ணியிருக்கிற இடம். டிஃபைன் பண்ணியிருக்கிற இடத்துல, அதாவது ஒரு வேலைக்காரங்கள நம்ம வேலைக்கு வைக்க போறோம். அவங்கள்ட்ட போய் நம்ம பேசுறோம். அவங்க தம்பி இந்த மாரி நான் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறேன். நீங்களும் வாங்க. எனக்கு ஹெல்ப்பர் தேவைப்படுது. உங்களோட வேலை வெஜிடபிள்ஸ வந்து பிரிப்பேர் பண்ணி தர்றது. நான் வந்து உங்களுக்கு இன்புட்டா இந்த டைப் ஆஃப் வெஜிடேரியன்ஸ்லாம் தருவேன். நீங்க அத எல்லாத்தையும் கட் பண்ணி தரணும். அப்படிங்கிறத நீங்க வந்து வேலைய ஆள் வைக்கும்பொழுதே தான் சொல்லணும். அப்ப டைப்ங்கிறத நீங்க எங்க சொல்லணும்? எப்ப நீங்க இதுதான் இந்த வேலைக்கு ஆள் வைக்கிறது. அவங்கள்ட்ட சொல்றீங்க. இந்த டைப்ல நான் தருவேன் அப்படிங்கிறத.
இங்க கால் பண்ணும்பொழுது நீங்க திருப்பி டைப்லாம் சொல்லக்கூடாது. டைரக்ட்டா அந்த இத குடுக்கணும். வெஜிடேரியன்ஸ் தானே குடுக்குறேன் நீங்க டைரக்ட்டா அத குடுக்க ஆரம்பிச்சிரணும். ஓகே. இங்க தான் கன்ஃப்யூஸ் ஆவாங்க. இங்க போய் ஸ்ட்ரிங்க போட்டு இங்க ஒரு டைப் போடுறதா? இல்ல இங்க போடுறதா? அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஆமா. கன்ஃப்யூஸ் இப்பயே ஆச்சு எனக்கு. ஆ அதுக்கு தான் இத சொல்றேன். ஏன்னா ஆப்வியஸ் இதெல்லாமே வந்து நான் இருக்கும்போதும், நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இதே தவறுகள எல்லாத்தையும் பண்ணது தான். அத நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விதத்த பொறுத்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்ப இந்த உதாரணத்த சொன்னேன். நீங்க ஒரு வேலைக்கு ஆள் வைக்கிறீங்க. அந்த வேலைக்கு ஆள் வைக்கும் பொழுதே தான் நீங்க வந்து அவர்ட்ட சொல்லுவீங்க. நான் இந்த மாரி இந்த டைப்ல இருக்கிற வெஜிடேரியன்ஸ்லாம் தருவேன். அத நீங்க எனக்கு கட் பண்ணி குடு. இப்போ வேலைக்கு ஆள் வச்சாச்சு. அவர நீங்க வந்து சமைக்கிறதுக்கு கூட்டின்னு வந்துட்டீங்க. இப்ப சமைச்சுட்டு இருக்கிறோம். சமைச்சுட்டு இருக்கும்போது அவர்ட்ட நான் திருப்பி உனக்கு இந்த டைப் ஆஃப் வெஜிடபிள்லாம் தருவேன் அப்படின்னு நான் சொல்லுவீங்க. ஏற்கனவே தான் சொல்லியாச்சுல்ல. அப்போ குடுக்கும்போது என்ன குடுக்குறோம்னு சொன்னோமோ அத குடுக்கணும் அவ்வளோதான். என்ன குடுக்குறோம்னு சொன்னோமோ அத குடுக்கணும். ஆமா. இதுக்கு பேர் வந்து ஆர்குமென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பாராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க டிஃபைன் பண்ணும்பொழுது இருக்கிற விஷயங்கள பாராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இதுக்கு பேர் பாராமீட்டர். அதே நீங்க இங்க குடுக்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு வேல்யூவா குடுக்குறீங்கல்ல, அதுக்கு பேர் வந்து ஆர்குமென்ட். ஆர்குமென்ட். ஓகே. அதே மாரி இந்த நேமிங்ல கன்ஃப்யூஸ் ஆகும். இது நேமிங் என்ன நேமிங் வைக்கிறது? நீங்க என்ன வேணா வைக்கலாம். ஏன்னு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எது புரியுதோ அது மாரி வைக்கணும். அவ்வளோதான். இப்ப நான் அப்போ இங்க இந்த குடுக்குற வேல்யூ இது இங்க ஸ்டோர் பண்ணிக்குமா? ஸ்டோர் பண்ணிக்கும். ஏன்னா இங்க இருந்து நீங்க என்ன குடுக்குறீங்க? ஸ்ட்ரிங்க குடுக்குறீங்க. ஒரு ஸ்ட்ரிங்க குடுக்குறீங்க அப்டின்னும்போது, அந்த ஸ்ட்ரிங்க ஹோல்ட் பண்றதுக்கான டைப் தான் இங்க இருக்கு அப்டின்னும்போது, டெஃபினட்டா அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஏன்னா ஸ்ட்ரிங் ஒ அ அதுக்கான ஒரு மெமரி ஸ்பேஸ் தான் நீங்க அலோகேட் பண்ணியிருக்கீங்க. நான் இந்த அளவுக்கான ஒரு இடம் இந்த அளவுக்கான ஒரு பொருள குடுப்பேன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்படின்னா அந்த இது வந்து ஸ்ட்ரிங் வந்து நீங்க என்னவா வேணா இங்க குடுக்கலாம். அத இங்க கரெக்ட்டா ஒரு வேரியபிளா அது ஹோல்ட் பண்ணிக்கும். நீங்க